Good evening, voice audible student. Please raise your hand. Okay, thank you. Okay. Today we discuss new topic in atomic research that is called Planck quantum theory. Okay, the basic fundamental topic da. Okay. Now see, write the topic. Topic எழுதிக்கோ Planck quantum theory. Gone. இப்போ according to Planck's எழுதிக்கோ. According to Planck's the energy just wait. The energy is transmitted in the form of small packet. In the form of small packet or units or small unit. Okay, the unit is called as what? It's called as the small packet or small unit. Okay, they called as quanta. The meaning per another. The meaning per quanta. Okay, for example, okay. If this gun is gun, for example, this gun. Okay, நான் இங்க ஷூட் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள். இங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு. இங்க ஒரு பர்சன் இருக்காங்க. இது ஒரு பர்சன், ஓகேவா? ஓகே. இப்போ நான் இதை கண்ணு ஷூட் பண்ண ஆகும். புல்லட் வெளியே வருமா? இதான் புல்லட் வச்சுக்கேன். இதான் புல்லட். சார் இதான் புல்லட்டா? அப்ப இப்ப நான் கண்ணை ஷூட் பண்ணாவும் இதுல இருந்து புல்லட் வருதுல்ல, அதே மாதிரி whenever எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு ஸ்மால் பாக்கெட். இதான் ஸ்மால் பாக்கெட். ஒரு புல்லட் சொல்றேன்ல, அது ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். சார் திஸ் ஒரு பாக்கெட், ரைட்? ஸ்மால் பாக்கெட். ஸ்மால் பாக்கெட். புரியுதா? ஓகே. ஓகே, இங்க போய் டிரான்ஸ்மிட் ஆகுமா? எஸ் சார். அப்ப எப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா, எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, தட் எனர்ஜி இன் டேம் ஒரு பேக்கெட் வரும். அந்த பேக்கெட் பேர் அது குவாண்டா. ஓகே, இது வந்து நார்மல் கண்ணு. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்? நான் வந்து ரைஃபிள் எடுத்துருவேன் வச்சுக்கா. இப்போ இந்த ரைஃபிள் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இந்த கண்ணுல இந்த ரைஃபிள்ல பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் கன்ல ஷூட் பண்ணும்போது எனக்கு ஒரு புல்லட் மட்டும் ரைட்டா இல்லையா? அப்ப இந்த ஒரு புல்லட் டிஸ்கண்டினியூஸ். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோன்னா எனர்ஜி டிஸ்கண்டினியூஸ். ஒரு புல்லட்டா வரும், ரைட்டா இல்லையா? டிஸ்கண்டினியூஸ். இப்ப இந்த புல்லட்ல என்ன வரும்? இந்த இந்த கன்ல என்ன வரும்? இந்த ரைஃபிள்ல புல்லட் வெளியே வந்துனே இருக்குமா? அட் டைம்ல சார் இதுல பாத்தனா உங்க பர் செகண்ட்ல இந்த ரைஃபிள்ல பாத்தனா உனக்கு பர் செகண்ட்ல 200 புல்லட் வெளியே வருது. எவ்வளவு வருது? 200 புல்லட். ஓகே, இது ஒரு புல்லட், இது ஒரு பாக்கெட் ஆஃப் எனர்ஜி, இது ஒரு பாக்கெட் ஆஃப் எனர்ஜி. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனர்ஜி டிஸ்கண்டினியூஸ். செகண்ட் கேஸ்ல எனர்ஜி கண்டினியூஸ். எனர்ஜி கண்டினியூஸ். ஓகே, அப்ப ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எனர்ஜி ஓகே, ஒரு எனர்ஜி டிரான்ஸ்மிட் இருந்துச்சு அப்படின்னா அதனால ரெண்டு கேரக்டர் இருக்கும். ஒன்னு வந்து கண்டினியூஸா இருக்கலாம், ஒன் டிஸ்கண்டினியூஸ் இருக்கலாம். போத் கேசஸ் தட் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஒரு ஸ்மால் பாக்கெட். ஸ்மால் பாக்கெட் பண்ணது குவாண்டா சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்மால் பாக்கெட் நேம் என்ன? திஸ் இஸ் கால் குவாண்டா. குவாண்டா. ஓகேவா? நான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கவனிங்க. இன் கேஸ் எனர்ஜி notes good man, don't worry. Okay, new student. In case of light energy, in case of light energy, the energy of this, the energy of this quanta are called as photons.
What is photon now? Photon nothing but quantum. Quantum. What is quantum now? Quantum அப்படின்னா packet of energy. ஓகேவா? Not very important. Next. கவனம். இப்போ what is the energy of photon? Formulas இருக்கு. That is called Planck quantum theory. Energy of photon. அது என்ன ஃபார்முலா? கவனி. இப்போ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஃபோட்டான் இருக்குல்ல, இந்த ஃபோட்டான் டியூவல் கேரக்டர். இட் மீன் லைட். ஓகே, லைட் வந்து பார்ட்டிகல் கேரக்டரா இருக்கும், வேவா இருக்கும். வேவ். ஓகே, இந்த ஃபோட்டான் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, ஓகே, ஏதாவது பிளேஸ்ல போயிட்டு அது ஸ்ட்ரைக் ஆகுது வச்சுக்கியா. ஓகே, எங்க ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா பிகம் பார்ட்டிகல் கேரக்டர். அந்த ஃபோட்டான் வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா, ஓகே, டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா, தட் ஃபோட்டான் அண்டர்கோ டிராவல். அப்ப என்ன கேரக்டர்? வேவ் கேரக்டர். இந்த கேஸ்ல அக்கார்டிங் டு பிளாங்க் குவாண்டம் தியரி சொல்றாரு, அக்கார்டிங் டு பிளாங்க் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்மிட்டட். அப்ப அந்த போட்டான் வேவா பார்ட்டிகலா? ஸ்டூடண்ட்ஸ் டெல் மீ. According to Planck quantum theory, okay, Planck quantum theory, the energy is transmitted, right? Energy travel. அப்ப எனர்ஜி டிராவலா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? பார்ட்டிகலா வேவா? எனிவன்? Wave. பார்ட்டிகலா வேவ்ஸ். குட். அப்ப லிசன். அப்ப what is the final result of the Planck quantum theory can explain the wave nature of particles. It means wave nature of electron. Okay, whatever any species, he explained what? Simply, he explained what? The wave nature. Wave nature. Okay. Simple. Okay. No. Okay. Energy is directly proportional to frequency. Nu. Nu na frequency. Okay, wow. Therefore, I remove the proportional constant, I put constant, that is h nu. What is formula? E is equal to h nu. E na energy, nu na frequency, nu na frequency. What is h அப்படின்னா? That is Planck quantum theory. Planck constant. Planck. What is the value? 6.626 in 10 power minus 34 joules second. இன்னொரு வீடு இருக்குது. What is one more unit? 6.626 in 10 power minus 34. Okay, இது minus 34 kilogram meter square second inverse. இப்போ இந்த ஃபார்முலா, ஓகே, this formula for one photon. இது one photon கான ஃபார்முலா. இதே ஃபார்முலா for n photon. What is the formula for n photon? For n number of photon. Simple. What is the formula? E is equal to n into h nu. This formula. E is equal to n h nu. Now we know very well nu is equal to what is the formula? C by lambda. A lambda na wavelength. Okay va? What is lambda? Lambda எப்படியும் போல இப்படி எல்லாம் ஒண்ணுதான். Okay va? Both lambda same. This is lambda. So what is lambda now? Nothing but this is nothing but what? Wavelength. The scene other 3 in 10 power 8 meter per second. 10 power 8 meter per second. Okay. But therefore, what is the formula now? Therefore, formula become E is equal to n number of photon. N h c by lambda. This is the formula. Not very important. Now, unit of energy is very important. Listen, in the topic, அப்புறம் வந்து deep Broglie equation topic, இதுல வந்து be aware of units. Okay, be aware of units. Okay, because they play more important unit conversion. This you should know. Topic எழுதிக்கோ. Unit of energy. What is the formula? 1 electron volt that equal to 1.6 into 10 power minus 19 joule. This you should know. கவனி. இப்போ இந்த கொஸ்டின்ல n வேரியபிள், lambda வேரியபிள். இந்த HC தான், இது HC கான்ஸ்டன்ட் தானே? இந்த 2 கான்ஸ்டன்ட், ரைட்? Yes or no? கவனி. Now see the tips. Tips for you. What is the tips அப்படின்னா, நான் வச்சுக்கோ. HC வேல்யூ
h, Planck constant velocity. Okay, see this value we can use 1240 electron volt nanometer. அதே இன்னொரு HC வேல்யூ இருக்கு. இன்னொரு HC வேல்யூ வந்து 12400 எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டர். நான் சொல்லிட்டேன் சார் ஆம்ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங். வெரி சிம்பிள் மணி. இந்த லாம்டா வேவ்லென்த் இருக்குல்ல, இந்த வேவ்லென்த் வந்து உனக்கு நானோமீட்டர்ல கொடுத்தா அப்படின்னா எஸ்சி வேல்யூ எவ்வளோ 1240 எலக்ட்ரான் வோல்ட். இந்த லாம்டா வந்து வேவ்லென்த் வந்து ஆம்ஸ்ட்ராங்ல கொடுத்தாங்கன்னா வாட் இஸ் எஸ்சி வேல்யூ 12400 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, அப்படி இல்ல அப்படின்னா ஜாம் எக்ஸாம்ல கால்குலேட்டர் வந்து உனக்கு ஸ்கிரீன்லயே இருக்கும். ஹெச் வேல்யூ போட்டுக்கோ, சி வேல்யூ போட்டுக்கோ, சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன். இல்ல இல்ல யூ கெட் சேம் ஆன்சர் ஒன்லி. ஓகே, டோன்ட் வரி. யூஸ் திஸ் டிப்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். நீ சிஎஸ்ஆர் எக்ஸாம் பாத்திரம் கால்குலேட்டர் கிடையாது. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா மாட்டிப்போங்க, ரைட்டா இல்லையா? எம்எஸ்சி லெவல்ல. பட் ஆனா கேட் எக்ஸாம் சரி, ஜாம் எக்ஸாம் சரி, வி ஹேவ் கால்குலேட்டர். Don't worry about the physical chemistry. Just you know the concept, clear cut. If you know the clear cut concept, if you know the formula, just play the questions. Okay? Everything important. Chinna question. Okay, basic question. It's a basic question only. Calculate the energy of energy of 100 photon, 100 photon. If wavelength, the wavelength of light is 2000 Armstrong. Energy கேக்குறாங்க. என்ன ஃபார்முலா? எனர்ஜி கொடுத்துட்டு வேவ்லென்த் கேட்டாங்கன்னா E is equal to n into HC by lambda. Lambda எவ்வளோ? 200, 2000 Armstrong. See, what is 1 Armstrong is equal to 10 power minus 10 meter. Okay, இப்போ lambda Armstrong, what is HC value, students? Lambda is Armstrong. What is HC value? Oh, 12400. good, super. Now they ask energy only, right? Therefore, E is equal to, here how many photons are? 100 photon. N is equal to 100. அப்போ 100 into HC value எவ்வளோ? 12400 electron Armstrong, right? இல்லையா? by lambda எவ்வளோ? 2000 Armstrong. Therefore, this Armstrong cancel. ஒரு ஜீரோ cancel. Okay, இங்க ஒரு ஜீரோ cancel. Okay, இதை கட் பண்ணா 62. ஒரு ஆன்சர் வரும். ஆன்சர் 620 electron volt. ஆனா கொஸ்டின் ஜூல்ல கேட்டிருக்கான். How to go to electron volt joule? See, what is 1 electron volt? 1.6 in 10 power minus 19 joule. Therefore, energy வந்து first எவ்வளவு வந்து உனக்கு? What is the value here? 620 electron volt. And joule எவ்வளவு அப்படின்னா E is equal to 620 into 1.6 into 10 power minus 19 joule. அவ்வளவுதான். நம்ம calculation பண்ணா, we use the calculator, we do the question. Simple. இது homework. ட்ரை பண்ணி, ஓகே? homework வீடியோ சால்வ் பண்ணுங்க. இதே மாடல் கொஸ்டின் தான். The light source, the light source of wavelength, wavelength 2000 Armstrong, emit 0.5 joule energy. The number of photon emitted, the number of photon emitted from the source will be, from the source will be, option A 4 into 10 power 17,
Option D, 4 into 10 power 18. Option C, 4 into 10 power 16. Option D, 4 into 10 power. Now, what is the formula? Energy formula. கவனி இது கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். ஓகே, ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குல்ல. ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு hc பை லாம்டாவா. ஓகேவா? எனர்ஜி வேல்யூ எவ்வளோ? 0.5 ஜூல். இங்க 0.5. கொஸ்டின் n வேல்யூ கேட்டிருக்கேன். n வேல்யூ. hc வேல்யூ எவ்வளோ? 12400வா? 12400 பை லாம்டா எவ்வளோ? 2000 amps. Now what is n என்ன வரும்? What is n value now? n is equal to 0.5 into 2000 by 12400. நீ இப்படி சால்வ் பண்ணனா கேம் ஓவர். இப்படி சால்வ் பண்ணா கேம் ஓவர். ஏன் கேம் ஓவர் அப்படி சொல்றேன்னா, இங்க பாரு, இங்க எனர்ஜி உனக்கு ஜூல்ல இருக்கு, hc வேல்யூ எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. எஸ் ஆர் நோ? 12400 எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங் தானே? அப்ப ரெண்டு சேம் யூனிட் டிஃபரெண்ட் யூனிட் இருந்துச்சுன்னா நீ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? ஒன்ன எல்லாமே சேம் யூனிட்டா மாத்தணும். அப்ப என்ன பண்ணிடலாம்? எஸ்சி எலக்ட்ரானோட கிலோ ஜூலா மாத்திக்கலாமா? ஓகே, அப்படியே சால்வ் பண்ணாத, தப்பாயிரும். ஓகே, யூ ஹேவ் டு சேஞ்ச் த யூனிட்ஸ். எனர்ஜி எவ்வளவு? இது 0.5 ஜூல். 5 ஜூல். நவ் ஹியர் n. Now what is the hc value? 12400 எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங் இருக்கும், ரைட்டா இல்லையா? பை இங்க 2000 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் கேன்சல் ஆகுது. சி இங்க எலக்ட்ரான் வோல்ட், இங்க ஜூல். அப்ப இதை மாத்தணும். we can change எலக்ட்ரான் வோல்ட் மாத்திக்கலாமா? அப்ப என்ன வரும்? இங்க 0.5 ஜூல் that equal to n into 12400 by 2000 into எவ்வளோ? 1.6 into 10 power minus 19 joule. Therefore, joule cancel, we get n value. புரியுதா? இதை சால்வ் பண்ணி பாரு, n வேல்யூ வரும். ஓகே, அதான் ஆன்சர். செக் பண்ணி ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வரும். போட்டு பார்த்து என்ன சொன்ன கான்செப்ட் புரியுதா? ஒரு ஓகே, அது இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பிளாங்க் குவாண்டம் தியரியில ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வென் யூ ஓகே, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி புக் வந்து பீட்டர் அட்கின்ஸ் ஸ்டாண்டர்ட் புக். ஓகேவா? பீட்டர் அட்கின்ஸ். ஐ வில் ஷேர் வாட்ஸ்அப் அவர் குரூப்ல அந்த புக்கை பிடிஎஃப் அனுப்புறேன். அதுல புக் பேக் சால்வ் பண்ணுங்க. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த பவர்? பவர் தட் இஸ் called, what is power is equal to energy by time. அதானே பவர். எஸ் ஆர் நோ? எனர்ஜி ஃபார்முலா என்ன? n into hc by லாம்டாவா? லாம்டா. இங்க t. கரெக்டா? இதானே பவர் ஃபார்முலா. இல்ல n அது நம்பர் ஆஃப் ஃபோட்டான். n is equal to number of photon. T is equal to time. கவனி, இதுல இந்த ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த n by t ஃபேக்டர் இருக்குல்ல, this n by t. இதுக்கு மீனிங் பாரு. லிசன். n நம்பர் ஆஃப் ஃபோட்டான். வாட் இஸ் n by t னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் எமிட்டட் per unit time per unit second. Please to me. What is n by t? Very important. n by t அப்படின்னா என்ன? That is number of photon emitted per unit time or per unit second. Simple. Questions கேட்பாங்க. Questions, okay. This question from reference book. Write the question. The number of photon emitted per second. How many? Number of photon are emitted per second by a 5 millivolt. What's a 5 milliwatt laser
operating at 620 nanometer. Okay, listen. 1 volt, 1 watt, that equal to 1 joule தான். Okay, ரெண்டு ஒன்று தான். Okay, நான் வச்சுக்கோ. இப்போ ஃபார்முலா என்ன, எனர்ஜி ஃபார்முலா என்ன, நம்பரா பர் இதுனா சிம்பிள்னா இஸ் ஈக்குவல் டு n by t தனியாக எடுத்துக்கோ. see the formula n by t sc by lambdaவா hec by lambda. ஓகே, இப்போ எனர்ஜி வேல்யூ எவ்வளோ? 5 மில்லி வாட் தானே, மில்லினா 10 பவர் மைனஸ் தானே. 5 இன்ட்டு சாரி 1 minute. 5 into 10 power minus 3 watt na joule. N by what is N by T? Number of photon meter per second question கேட்டிருக்கான். Okay, HC value எவ்வளோ? HC value lambda வந்து 620 நானோமீட்டர். HC value 1240 வா 1240 electron volt நானோமீட்டரா? நானோமீட்டர் கேன்சலா? see இங்க அகைன் பாரு, இங்க எலக்ட்ரான் வோல்ட் இங்க ஜூல். இதை மாத்திக்கலாமா? இதை அப்படின்னா இதை இப்போ என்ன ஒரு மாத்தணும் அப்படின்னா உனக்கு இது this equal to 1240 into 1.6 into 10 power minus 19 by 620. Therefore, yeah, therefore what n by t? N by t that equal to 5 into 10 power minus 3 into 620 divided by 1240 into 1.6 into 10 power minus 19. எவ்வளோ ஆன்சர் சால்வ் பண்ணி பார்த்தோம்னா n by t that equal to 1.56 in 10 power 16 answer. What is important? Important question. Wait 1 minute, okay, I will take one question. Just wait. Just wait. Done.
புக் நேம் வந்து பார்த்தோன்னா ஸ்கிரீன் தெரியுதா இது? Do you know the screen? தெரியுதா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி Yes, தாமஸ் sir. எடிசன். இந்த புக்ல பார்த்தோன்னா ஞாபகம் வச்சுக்கோ, சாப்டர் 12 இது லெசன் தாமஸ் வச்சுரா. இந்த சாப்டர் 12ல பாத்தீங்கன்னா ஓகே ஐ ஷோ ஒன் கொஸ்டின். ஜஸ்ட் வெயிட். ஐ ஷோ த ப்ரூஃப். இந்த கொஸ்டின்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் வெயிட் 1 மினிட். சரி, இது ஜான் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா? கொஸ்டின் இந்த கொஸ்டின் தெரியுதா? 46 படிச்சு பாருங்க. The highest possible energy of photon in the emission spectrum of hydrogen. Yesterday we discussed, right? Spectrum, emission spectrum. Question பாருங்க. The highest possible energy of photon in the emission spectrum of hydrogen atom. They asking what is the value, right? Now see this question. This book. तो question தெரியுதா? Question 5 பாருங்க. Calculate the highest possible of energy of photon that can be observed in the emission hydrogen spectrum. Same இந்த புக்ல வந்து same question. இதுல ஜாம் 23ல. புரியுதா? அதனால இந்த புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டாபிக் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோமோ அதை மட்டும் பாரு. நிறைய டாபிக் எக்ஸ்ட்ரா பிகாஸ் இது எம்எஸ் லெவல் புக் ரைட்டா இல்லையா? ஓகே, அதனால வந்து இந்த இந்த தாமஸ் ஏஞ்சல் புக்கு, பீட்டர் அட்கின்ஸ் புக் இருந்தா டைரக்டா கொஸ்டின்ஸ் வரும். டைரக்ட் கொஸ்டின் அப்படியே சேம் கொஸ்டின் வரும். ஓகே, அப்படியே கொஸ்டின் பண்ணி அடிச்சு பாருங்க. See the problem number 5. Calculate the highest possible energy of photon that can be observed in the emission of hydrogen atom. Now see the question. Highest possible energy of photon is emission spectrum of hydrogen atom. Same question, same. Everything same. Okay. This is a reference book for the physical chemistry. What we are discuss all the lessons in physical. We go அந்த லெசன் போய் ஓகே அந்த புக் நான் டவுன்லோட் பண்ணி உனக்கு அனுப்புறேன். PDF வாங்கிட்டே இருக்கு. அதை கையில வச்சுக்கோ. அதுல புக் பேக் சால்வ் பண்ணி பாரு. சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்கு. டோன்ட் வரி. ஓகேவா? 3 எல்லாம் யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ வில் டிஸ்கஸ் இன் கிளாஸ். எனிவே நான் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. போலாமா? ஓகே. இப்போ இந்த புக்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. இதே டாபிக் ஓகேவா? ஒரு கொஸ்டின் பாரு. ட்ரை திஸ் கொஸ்டின். கொஸ்டின் எழுதிக்கோ. Question number 2. Yeah, 5.40, sorry. Yeah, 5.40 volt. Okay, watt bulb emit ultraviolet radiation. Ultraviolet radiation in a narrow range. The center near 275 nanometer. 275 nanometer. How many photon can emitted? How many photon of this wavelength emitted, okay, per second? கவனி, எமிட்டர் per second n by t தானே. பட் t வேல்யூ 1 per second. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், அது n சொல்லிக்கலாம். புரியுதா? நான் சொல்ற ஆன்சர் புரியுதா? எமிட்டர் per second அவ்வளவுதான். எமிட்டர் per யூனிட் டைம் அதேதான். they ask n by t வேல்யூ ஆக்சுவலா. t வந்து இங்க 1. இப்போ ஃபார்முலா என்ன? is equal to n by t into hc by lambda வா? yes or no? they asking n by t யா? அப்ப n by t is equal to what? e into lambda by hc யா? எனர்ஜி வேல்யூ எவ்வளோ? வாட்டும் ஜூல் 1 தானே. 4.50. just wait. 4.50 watt. That is joule, right? By what? Lambda வேல்யூ எவ்வளோ? lambda வந்து உனக்கு வந்து 275
275 nanometer. HC value nanometer na 12400 electron volt nanometer. Sorry. Nanometer cancel. What is 1 electron volt? This equal to 1 point. Upper 4.50 joule into 275 divided by 1240 into 1.6 into 10 power minus 19 joule. Joule cancel. Now find your answer and wait. All that. Same. In the question book, we can expect this question in upcoming year exam. Yeah. Next problem. Next topic. One more topic, that is photo dissociation. Okay. அது இம்பார்ட்டன்ட் தான், கேட்க சான்ஸ் இருக்கு. Photo dissociation. கவனி, அப்புறம் பசங்க சொல்லிடுறோம். ஓகே, போட்டோனா லைட், டிசோசியேஷனா பிரேக். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இப்ப நம்ம கிட்ட ஏபி பாண்ட் இருக்குன்னா, இந்த ஏபி என்ன பண்ணுவேன், நீ லைட்டை பாஸ் பண்ணி இந்த பாண்டை பிரேக் பண்ணுவேன். அந்த கான்செப்ட் என்னது, போட்டோ டிசோசியேஷன். ஓகே, கவனி. அதே மாதிரி இப்ப இந்த பாண்ட் இருக்குல்ல, அது ஒரு எனர்ஜி இருக்குமா சார், அந்த எனர்ஜி பேர் பாண்ட் எனர்ஜி. அந்த எனர்ஜி பேர் என்னது, பாண்ட் எனர்ஜி. ஞாபகம் வச்சுக்கோ, the bond energy always defined for 1 mole தான், is always defined for 1 mole. 1 mole. இப்போ இது யூனிட் என்ன அப்படின்னா, உனக்கு கிலோ ஜூல் பர் மோல் பாண்ட் எனர்ஜி யூனிட் என்னது, கிலோ ஜூல் பர் மோல். ஓகே, கவனி. They will ask 2 type of questions. என்னங்க சொல்றேன், they will ask 2 type of question. First case number 1 என்ன கேட்பாங்க சொல்றாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, okay, you have to read the question properly. Okay, because listen, maximum question they play with the language. What is language அப்படின்னா, நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், ஆனா வந்து அவங்க கொடுக்குற கொஸ்டின் வந்து அதே கான்செப்ட் கொடுத்துருப்பான், ஆனா கொஞ்சம் லாங்குவேஜ்ல they will play. ஓகே, அப்படின்னா you have to best with the கான்செப்ட் பெஸ்டா இருந்துச்சுன்னா நீ லாங்குவேஜ் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி பேசுறோம். ஓகேவா, லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் சொல்லல. ஓகேவா, you have to understand the questions. That is a language of questions. கவனிங்க. Energy required, very important, very important formula. Energy required to break. See the okay language. 1 mole energy required to break 1 moles. 1 mole bond நீ break பண்ணனும் அப்படினா, 1 mole bond break பண்ணனும் அப்படினா, what is the formula அப்படினா, that energy that equal to NHC by lambda. நம்ம ஆடி பார்த்தது தான், எது பிளாங்க் பண்ண தெரியும் ஃபார்முலா. இது திரும்பி வச்சுக்க, 1 மோல் பாண்டுக்கு, ஒரு பாண்டுக்கு இல்ல, 1 மோல் பாண்ட். வாட் இஸ் 1 மோல் பாண்ட்னா, Na பாண்டுக்கு. இதே ஃபார்முலா எனர்ஜி செகண்ட், எனர்ஜி required to break 1 bond. 1 பாண்டுக்கு ஃபார்முலா என்ன, அதுக்கான ஃபார்முலானா உனக்கு is equal to NHC by lambda into Na.
என்ன எவ்வளவு அவகாட்ரோ நம்பர்? n என்னது? What is n is equal to 6.023 into 10 power 23. ஃபார்முலா புரியுதா? திஸ் இஸ் 1 மோல் பாண்டுக்கு, இது 1 பாண்டுக்கு. கொஸ்டினை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி பார்க்கணும், இல்ல மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஓகே, ஐ கிவ் 2 கொஸ்டின்ஸ் சேம் மாடல். அப்புறம் பையன் வச்சுக்கோ, 1 photon break only 1 bond. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. the concept. Calculate the wavelength of photon of light required to break a CCl bond. If the bond energy of ClCl is 1.240 kilojoule per mole. இதான் question. Kilojoule per mole. 1 mole bond, 1 bond. See the question. Calculate the wavelength of photon light required break a bond. அப்பனா 1 bond கான ஃபார்முலா 1 mole இல்ல, break a bond. ஓகே, அப்ப என்ன ஃபார்முலா? ஒரு பாண்டுக்கு ஃபார்முலா என்ன? E is equal to NCH by lambda வா? Y is equal to N into HEC by lambda into NA வா? ஓகே, ஃபைன். இப்போ lambda தான் lambda கேட்டிருக்கானா, wavelength தானே. இப்போ lambda is equal to NHEC by energy into NA வா? இதுல 1 photon தானே, n வேல்யூ 1. n வேல்யூ கொஸ்டின், n வேல்யூ கொஸ்டின்ல கொடுக்கலாம், விக்கெட் 1 எடுத்துக்கணும். lambda என்னது? lambda is equal to HEC by E into NA. இங்க தான் ட்விஸ்ட். நான் சொன்னல, பி அவர் ஆஃப் யூனிட். இப்ப ஆப்ஷன்ல லாம்டா என்ன யூனிட் பார்க்கணும். ஓகே, லெட் அஸ்யூம் லாம்டா இஸ் ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கும் வச்சுக்கியா. ஆம்ஸ்ட்ராங்ல கேட்டிருக்காங்க லாம்டா. ஓகேவா? அப்ப HC வேல்யூ எவ்வளோ ஆம்ஸ்ட்ராங்ல கேட்டாங்கன்னா? HC வேல்யூ இருக்கும் 12400 எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங்கா. எஸ் ஆர் நோ? got the point. இந்த NA வேல்யூ எவ்வளோ? 6.023 into 10 power 23 divided by எனர்ஜி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எனர்ஜி பாண்ட் எனர்ஜி எவ்வளோ? 1.240 கிலோ தானே, கிலோ ஜூல் தானே. அப்ப கிலோ எவ்வளோ? கிலோ ஜூல் பர் மோல் வச்சுக்கியா. ஓகே, இப்ப இங்க கிலோ ஜூல் இருக்கு, இங்க எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. அப்ப கிலோ ஜூல் பர் மோல் எலக்ட்ரான் வோல்ட் மாத்தணும். ஞாபகம் வச்சுக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோ. 1 electron volt that equal to 96 kilojoule per mole. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப 96 கிலோ ஜூலுக்கு 96 கிலோ ஜூல் பர் மோலுக்கு உனக்கு ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா 1 கிலோ ஜூலுக்கு வரும். 1 கிலோ ஜூல் பர் மோலுக்கு எலக்ட்ரான் வோல்ட் 1/96. கொஸ்டின் எவ்வளவு கிலோ ஜூல் கேட்டிருக்காங்க?
1 பாயிண்ட் ஆஃப் therefore ஒரு ஆப்பிள் 5 ரூபாய், ஒரு சாக்லேட் 5 ரூபாய், 10 சாக்லேட் 50 ரூபாய். அதே மாதிரி ஓகே. ஒரு கிலோ ஜூலுக்கு 1/96 எவ்வளவு கேட்டிருக்காங்க? 12.40 கிலோ ஜூல் எவ்வளவு வரும் அப்படின்னா 1/96 இன்ட்டு 1.240 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப நீ எலக்ட்ரான் வோல்ட்ட ஓகே சாரி கிலோ ஜூல் பர் மோல நீ எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணும்? டிவைடட் பை 96 பண்ணும். அவ்வளவுதான் கன்க்ளூஷன். நான் சொல்ல வந்த பாயிண்ட். இப்ப மாத்தலாமா இங்க எலக்ட்ரான் வோல்ட்டை மாத்தலாமா? இது பண்ணா லாம்டா. therefore the lambda is equal to 12400 electron volt Armstrong into 6.023 into 10 power 23 into 1.240 by 96. இங்க electron volt. Therefore, cancel. We get answer in Armstrong. கண்டுபிடிக்கும். ஓகேவா? இதான் மெத்தட். இங்க ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லாங்குவேஜ் கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு. செகண்ட் இது இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். இது உனக்கு தெரியும். இது எப்படி டிரைவ் பண்ண, இதெல்லாம் டிரைவ் பண்ண புரியுதா? இதான் கோர். இது பேசிக் திங்ஸ். ஓகே 11th 12th படிச்சிருப்பேன். ஆக்சுவலா 11th 12th டாபிக் தான். ஓகேவா? இது ட்ரை பண்றியா? இதே கொஸ்டின் வேற மாதிரி லாங்குவேஜ் மட்டும் பாருங்க. calculate the number of photon of light required to, now they are asking photon என்ன வேலை கேட்காங்க. ஓகேவா? required to dissociate one mole. See the question. 1 moles of Cl2 into Cl atom. The bond energy is the bond energy of the ClCl, sorry, the bond energy of the ClCl is 1240 1.240 கிலோ ஜூல் பர் மோல். அதே கொஸ்டின் தான். லாம்டா வந்து உனக்கு 2000. டெல் மீ ஃபார்முலா சொன்னா மட்டும் போதும். எந்த ஃபார்முலா? ஐ ஷோ டூ ஃபார்முலா. அது சொல்லு. ஓகே ஃபர்ஸ்டா செகண்ட் ஃபார்முலாவா? which formula First for one. this? First one. Good. Why first one? Because 1 mole. What is the formula? Dissociate means breaking of bonds. So that Yes. we should use Yes, correct. first. Yes. Listen, if we take 1 moles, okay, both are breaking only, okay. This one mole of bond breaking, one bond break. What difference? 1 mole of bond breaking na is equal to n into HC by lambda. அவ்வளவுதான். இதுல என்ன இம்பார்ட்டன்ட் ஒன் யூ ஹேவ் டு இருக்கு கவனி. இங்க பாரு எனர்ஜி கிலோ ஜூல்ல இருக்கும். HC lambda வந்து உனக்கு எலக்ட்ரான் வோல்ட் பர் ஓகே ஆம்ஸ்டாங்ல இருக்கும். ஓகே மாத்தி சால்வ் பண்ணணும். இது ஹோம்வொர்க். இதை சால்வ் பண்ணிட்டு வாங்க. வீட்டுல போய் சால்வ் பண்ணுங்க. That's very important. That's pre-Berkeley concept. Okay. ஏமா இதான் Planck. Okay. This is called Planck quantum theory. Okay. Let's concept one. Just wait me. Just a topic like go. De Broglie.
de Broglie. ஆக்சுவலா இது டி ப்ராக்லி. ஓகே, நீ ஃபாரின்லாம் போனா டி ப்ராக்லின்னு சொல்லுவாங்க, பிரெஞ்ச் சயின்டிஸ்ட். ஓகே, பட் வி ஆர் இந்தியன்ஸ், வி ஆர் சே டி ப்ராக்லி. ஆக்சுவல் நேம் டி ப்ராக்லி. நம்ம என்ன, பிகாஸ் ஆஃப் வி ஆர் இந்தியன், வி யூஸ் வாட், வி ஆர் யூசிங் டி ப்ராக்லி கான்செப்ட். ஓகே, கவனி. பிளாங்க் குவாண்டம் தியரி கேன் எக்ஸ்பிளைன் வேவ் நேச்சர். ஓகே, சரி, ஒரு மெயின் மெமரி வச்சுக்கோ. ஒரு பார்ட்டிகளுக்கு டூ கேரக்டர் இருக்கு. சாரி, ஒரு லைட்டுக்கு வந்து டூ கேரக்டர் இருக்கு. அது வேவா இருக்கலாம், இல்ல பார்ட்டிகளா இருக்கலாம். The particle nature of light can be explained by black body radiation. Black body radiation, very important, photoelectric effect. Photoelectric effect. Wave nature can explain by Planck quantum, Planck theory. Heisenberg also. Heisenberg. Heisenberg. Okay. 3 சிலபஸ்ல இருக்கு. கவனி. Now டி ப்ராக்லி என்ன பண்ணாரு அப்படின்னா, black body radiation, photoelectric effect individually can explain particle nature. Planck quantum, Heisenberg can explain wave nature. Now டி ப்ராக்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, லைட்டுக்கு என்ன இருக்கு, டியூவல் நேச்சர் இருக்கு. அது வந்து பார்ட்டிகுலாவும் இருக்கும், வேவா இருக்கும். யார் எக்ஸ்பிளைன் பண்ணா? டி ப்ராக்லி. அப்போ அக்கார்டிங் டு டி ப்ராக்லி கான்செப்ட் இஸ் எக்ஸ்பிளைன் the matter. What is matter? Material, substance. The substance have dual character. அது வேவா இருக்கலாம், பார்ட்டிகளா இருக்கலாம். ஆனா என்ன கண்டிஷனு, வேவா இருந்துச்சுன்னா வேவா மட்டும் தான் இருக்கும், பார்ட்டிகளா இருக்காது. பார்ட்டிகளா இருந்துச்சுன்னா பார்ட்டிகளா இருக்கும், வேவா இருக்காது. அட் டைம்ல ரெண்டுமே இருக்க முடியாது. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு சிம் இருக்கு வச்சுக்கியா, உங்ககிட்ட போன் இருக்கு, டியூவல் சிம் இருக்கு. ஒரே சிம், இந்த சிம், ஒரு சிம் பொசிஷன்ல ரெண்டு சிம் போட முடியாதுல்ல, ஒண்ணுதான் போட முடியும். ஓகேவா, இன்னொரு சிம் ஒண்ணு போடலாம். அப்ப அந்த அந்த லைட் வந்து வேவா பிஹேவ் பண்ணா ஃபுல்லா வேவா தான் இருக்கும். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல அது பார்ட்டிகுலா பிஹேவ் பண்ணலாம். சேம் டைம்ல ரெண்டுமே பிஹேவ் பண்ண முடியாது. ஓகேவா, அது லாஜிக். therefore டி ப்ராக்லி, ஓகே, இஸ் எக்ஸ்பிளைன், ப்ளீஸ் நோட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட் எக்ஸ்பிளைன், it explain the dual nature of, explain the dual nature of matter. What is matter now? Everything is matter, right? Material. Yes. According to de Broglie, they will say de Broglie. We say de Broglie. According to de Broglie concept, the matter can also behave. மெட்டீரியல் பார்ட்டிகல் தானே, ஒரு ஆப்ஜெக்ட் பார்ட்டிகல் தான். அதான் அது வேவாக்குள்ள இருக்கலாம், அதான் சொல்லுவாங்க. ஓகே, according to de Broglie concept, matter can also behave, as a wave. Wave. வெரி இம்பார்ட்டன்ட், சிலபஸ்ல கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோ. The wave nature of matter. The wave nature of matter was explained by, was experimentally, okay, experimentally proven by, டைம் வந்தா படிச்சு பாரு, proven by டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட். பேர் என்னது? டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, இது நீங்க படிச்சுக்கோ. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் கிடையாது, கேட்க மாட்டாங்க. இப்ப இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். கவனிங்க இதை. இப்ப உங்ககிட்ட ஒரு ஓகே, ஒரு மேட்டர் வந்து வேவா பிஹேவ் பண்ண எப்படி ஆகும்? வேவ் வந்து வச்சுக்கா, ஏதோ ஒரு பாத். இந்த வேவ் என்ன பண்ணும்? இப்படி டிரான்ஸ்மிட் ஆகுமா? வேவ்ஸ். எஸ் ஆர் நோ?
அப்ப இந்த வேவ் இப்படி டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு மொமெண்டம் இருக்குமா? அந்த மொமெண்டம் எம்இன்னு சொல்லலாமா? எஸ் ஆர் நோ? யூ காட் த பாயிண்ட். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னது? இது லாம்டா. அப்ப அக்கார்டிங் டு டி ப்ராக்லி the waves can light the substance can travel like இந்த மாதிரி travel ஆகும் ஓகேவா இதே மாதிரி வேவ் மாதிரி travel ஆகும் it has some momentum so that is called what? mv that is ph okay? What is mv in a momentum okay now இது பேர் associated wave இது பேர் என்னது associated wave associated wave therefore this lambda எப்படி இருக்கும்னா 1 by p இருக்கும் 1 by momentum இருக்கும் if you remove the proportionality I put the constant that is called lambda is equal to hp h by p. The lambda pair, this lambda called de Broglie wavelength. De Broglie wavelength. கவனி இந்த lambda இருக்குல்ல this lambda this is wavelength of light this is wavelength of இது வேற இது de Broglie wavelength புரியுதா கொஸ்டின்ல ப்ளே பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுக்க this is இந்த கான்செப்ட்ல h by p ல lambda பேர் என்னது de Broglie wavelength அடுத்த important point now what is the formula lambda is equal to h by mv m mv தானே அவ்வளவுதான் இதான் டி ப்ராக்லி கான்செப்ட் ஃபார்முலா அடுத்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் த டி ப்ராக்லி கான்செப்ட் இஸ் applicable to microscopic object only microscopic object ஏன் அப்படின்னா இப்ப இந்த மாஸ் இருக்குல்ல m வேல்யூ இந்த மாஸ் அதிகமா என்ன ஆகும் லாம்டா கம்மியாயிருமா அப்ப நம்ம ஹியூமன் மீன் எடுத்துக்கலாம் ஹியூமன் மீன் மாஸ் எவ்வளவு இருக்கும் 70 கிலோகிராம் ஒரு 30 கிலோகிராம் இருக்குமா அப்போ மாஸ் ரொம்ப அதிகமா லாம்டா ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடும் அப்போ ஒரு மேக்ரோஸ்கோப் எடுத்து நீங்க கண்டுபிடிச்சா அப்படின்னா தட் மாஸ் வில் பி வெரி லார்ஜ் டியூ டு வெரி லார்ஜ் மாஸ் வெரி ஹை மாஸ் த லாம்டா வில் பி நெக்லிஜிபிள் அப்ப கண்டுபிடிக்க முடியாது அதனால we go always go with what microscopic object that is electron proton neutron அதுக்கு we can apply this concept okay one more important what is the formula de Broglie formula lambda is equal to h by mv no we know that kinetic energy formula என்னது half mv square half mv square okay இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க kinetic energy that equal to half into இங்க m v square நான் என்ன பண்றேன் m ஆல மல்டிப்ளை பண்ணி m ஆல டிவைட் பண்றேன் வேல்யூ மாறாதுல என்ன மாறினது half m square v square yes or no by m yes or no therefore what is a mv square m v ஒரு m வரும் கேன்சலா ஓகேவா அப்ப என்ன இருக்கு இதுல half mv square therefore mv square that equal to just wait இதுக்கு முடிஞ்சா ஓகே அப்ப என்ன ஒரு kinetic energy the kinetic energy is equal to 1 by 2 into mv okay m square v square whole square by m m னா momentum தானே mass and velocity momentum தான் therefore இங்க 1 by 2 p square by m so therefore what is momentum p is equal to என்ன வரும் 2 kinetic energy m whole square therefore p is equal to what square root of 2 into mass into kinetic energy இது அப்படிங்கிறது அப்ளை பண்ணலாமா therefore என்ன ஒரு ஃபார்முலா okay இது equation number 1 for example இது equation number 1 இது equation number 2 just apply equation 2 in 1 what is answer now simple therefore lambda is equal to h by square root of 2 into m into ke this is very very important formula they will ask the question simple
இது செகண்ட் டி பிராக்லி ஈக்குவேஷன் ஃபார்முலா. ஓவரா? ஓகே. இப்ப தேர்ட் போலாம். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஃபார்முலா. கவனிங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கவனியா, இது இம்பார்ட்டன்ட். இது வந்து டிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு. இதான் அந்த சார்ஜ் வெயிட். இந்த இருக்கல டாட். இது இஸ் சார்ஜ் பார்ட்டிகல். ஓகேவா? இது சார்ஜ் பார்ட்டிகல். சார்ஜ் Qன்னு வச்சுக்கியா? Q சார்ஜ். இந்த சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குல்ல, திஸ் இஸ் சார்ஜ் பார்ட்டிகல். திஸ் இஸ் சார்ஜ் பார்ட்டிகல். இந்த பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்கு. எதுல இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இத நான் ஆக்ஸலரேட் பண்ணி, ஓகே, இத நான் வந்து என்ன பண்றேன்? ஐ அம் கோயிங் டு ஆக்ஸலரேட். இத நான் வந்து ஆக்ஸலரேட் பண்ணி, இத இங்க நான் மூவ் பண்ண வைக்க போறேன். பிசிக்ஸ் இருக்கு. அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தியரம். என்ன தியரம்? ஒர்க் எனர்ஜி தியரம். The kinetic energy of that electron before accelerated, that electron should be rested. Kinetic energy zero. So after we are accelerating that charge particle from rest, what is the movement of that value of the kinetic energy equal to Q into and voltage applied on the electrons. Simple. This is based on work energy theorem. அப்ப before applying voltage, before accelerating electron, their kind is zero. After accelerating என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான் வேவ் மாதிரி மூவ் ஆகுமா? எலக்ட்ரான் வேவ் மாதிரி மூவ் ஆகுமா? எஸ் ஆர் டிரான்ஸ்மிட் ஆகுமா? அப்ப கைண்ட் என்ன இருக்குமா? Q into V. Q na charge, V na voltage applied on the charge particle. அப்ப என்னன்னா அது என்ன கான்செப்ட்னா, if very important, if a charge particle is accelerated from rest by applying voltage. Voltage V. அப்ப இது ஃபார்முலா என்ன பண்ணலாம்? K சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இந்த செகண்ட் ஃபார்முலால ஃபார்முலா என்ன மாறிடும்? lambda is equal to HC by, sorry, ஒரு நிமிஷம். Two into M into Q into V. இதான் ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா உங்களுக்கு? தேர்ட் ஃபார்முலா. கவனிங்க. இப்போ ஷார்ட் ஃபார்முலா இருக்கு. ஓகே, இது டிப்ஸ் உனக்கு. தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. என்ன டிப்ஸ் அப்படின்னா, now de Broglie wavelength of electrons. எலக்ட்ரான் பத்தி பேசுறோம். ஓகேவா? இது எலக்ட்ரான், the two constant, M constant, Q constant. Charge of mass of electron 9.1 10 power minus 31 kilogram. What is mass of electron? That is 9.1 10 power minus 31 kilogram. Charge of electron 1.6 in 10 power minus 19 coulomb. Coulomb C. M 2 constant. அப்ப என்ன பண்ணலாம்? இது ஃபுல்லா வேல்யூ போட ஒரு வேல்யூ வருமா? ஞாபகம் வச்சுக்கோ. டைரக்ட் ஃபார்முலா. H கான்ஸ்டன்ட் தானே இதுல. Therefore, the de Broglie wavelength of electron that equal to எவ்வளவு வரும் அப்படின்னா உனக்கு சால்வ் பண்ணி பார்த்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 150 by voltage. V na voltage, not velocity. This V is a voltage. ஓகேவா? இப்படி ஃபார்ம் ஆகும். இது ஆம்ஸ்ட்ராங் இதுதான் ஃபார்முலா. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளை பண்ணலாமா இதை? Therefore, de Broglie wavelength of electron that equal to root V voltage. Square root of 150 எவ்வளோ? 12.27 unit Armstrong. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். They will ask a question based on this topic. Questions இருக்கு, ஜாம் questions. We discuss end of the chapter. Simple. இப்போ what are the important formula de Broglie? Summary பார்த்தா simple. First formula lambda is equal to H by P. இல்லையா? H by MV. அடுத்த ஃபார்முலா, இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா
lambda is equal to h by square root of 2 into m into ke. That formula, that is lambda that equal to h into square root of 2 into m into q into voltage. Fourth formula for electrons only. For electrons, 12.27 by square root of voltage இங்க ஆம்ஸ்ட்ராங். Important business. இதுதான் அது டீப் ப்ரோக்கரிங். ஓகே, இது வரைக்கும் நீ போதும். நாளைக்கு காலைல ஒரு கிளாஸ் இருக்கு, நான் டைமிங் அனுப்புறேன். ஓகேவா? எல்லாருக்கும் நாளைக்கு காலேஜ் லீவு தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? Yes, sir. ஓகே ஓகே. நாளைக்கு மார்னிங் இயர்லி மார்னிங் வேணா வி டேக் ஒரு 9 o'clock இல்ல ஒரு 8:30 மேல வி பிளான் டு டேக் கண்டக்ட் கிளாஸ். ஓகேவா? யாரா அப்ஜெக்ஷன் இருந்தா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணி வி கேன் கண்டக்ட் த கிளாஸ். அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தா அந்த ஒர்க் பார்த்துட்டு ரெக்கார்ட் யூ கேன் see ரெக்கார்டட் வீடியோ. ஓகேவா? ஓகேமா. டேக் கேர் அண்ட் டாடா பை அண்ட் see you tomorrow. ஓகே, ஹாப்பி லேர்னிங். சாலமன், அந்த क्वेश्चन ஆன்சர் வந்ததா? இல்ல சார். ஒரு பார்த்தலாமா அத? எஸ் சார். அது எதுக்குமே வரலையா? ஆமா ஃபர்ஸ்ட் சார், ட்ரை பண்ண வெனடியம் சார் வரல. CO6 வெனடியம் மேல வரும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம் 5 5 + 12 17. அப்ப இது மைனஸ் வரும், அவ்வளவுதானே? கொஸ்டின் தப்பு. மத்ததுமே வராது. சாலமன் புரியுதா? புரியுது அது கொஸ்டின் சார். மிஸ்பிரிண்டா இருக்கு. ஓகே சார். இன்னைக்கு நடந்ததுல மத்த ஒரு மத்த டவுட் அம்சம் சார். சொல்றா டவுட். சார் இந்த எனர்ஜி ரிக்வயர்ட் டு பிரேக் ஒன் மோலார் பாண்ட் இருக்குல்ல சார், ஆமா. ம் அந்த ஃபார்முலா இருக்குல்ல சார், ம் ம் அதுல E is equal to அந்த NHC/λ இருக்குல்ல சார், அது ம் வந்து ஒரு ஒரு பாண்டுக்கு தானே சார், ஒரு பாண்டுக்கு தானே சார் வரும். அப்போ அந்த ஃபார்முலா மாத்தி வராது சார்? எதுடா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா? இது 1 மோல் ஆமா சார். பாண்டுக்கு டெரிவேஷன் வேணுமா? அதான. வெயிட், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே நான் டைரக்டா ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஐ வில் எக்ஸ்பிளைன். சார். சாலமன், இது டைரக்ட். ஓகே, நான் டெரிவேஷன் இது டைரக்ட் ஃபார்முலா. எனக்கு என்ன டவுட் சாலமன் இதுல? இல்ல சார், வழக்கமா வந்து எனர்ஜின்றது ஒரு பாண்டுக்கு தானே சார் வரும். அப்ப அதுல தானே சார் ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல, மெத்தட் தான் இன்டு. ஒரு பாண்ட் தான்டா. 1 மோல் பாண்ட், 1 மோல் பாண்ட் வேற, ஒரு பாண்ட் வேற. 1 மோல் பாண்ட்னா Na பாண்ட்ஸ், ஒரு பாண்ட்னா ஒரு பாண்ட். 1 photon கேன் பிரேக் 1 பாண்ட். நீ ஒரு பாண்டை பிரேக் பண்ற கொடுக்குற எனர்ஜியும் 1 மோல் ஆஃப் பாண்டை கொடுக்குற சேம் எனர்ஜி இருக்காது. அப்படி 1 மோல் ஆஃப் பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா நீ 1 மோல் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். நீ ஒரு பாண்டை பிரேக் பண்ணா ஒரு எனர்ஜி கொடுத்தா போதும். அந்த கான்செப்ட் புரியுதா? 1 மோல் ஆஃப் பாண்ட்னா அதுல வந்து 6 × 10⁻23 பாண்ட்